ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஒரு நபர் முன்னாடி போயிட்டா கூட அவரை முடிச்சுட்டு தான் நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்த ஒரு க்ரூஷியஸ் டைமில் நம்மளோட அப்டேட்ஸ் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சி எல்லாருமே இதில் வந்து டெய்லிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அதுதான் என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட். அதே போல் இன்னைக்கு நான் வந்ததுக்கான ஒரு பெரிய ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எம்டி நம்மளோட வளர்ச்சிக்காகவும் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் சீக்கிரம் போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த சிஸ்டத்தை செதுக்கிட்டே இருக்காங்க. அது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அந்த வகையில் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கர ஒரு ஒர்க் பிஸியில் இருக்கிறதுனால இந்த ஒரு அப்டேட் வந்து இப்போ நம்ம மூலமா உங்க எல்லாருக்கும் தெரிய போகுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட் இது. தயவு செஞ்சு எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் பிளான் வந்ததுக்கப்புறம் பாசிட்டிவிட்டி நம்மளோட க்ரோத் கிளப்ல நிறையவே இருக்கு. ஸோ எல்லாருமே டெய்லி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக நமக்கு பூஸ்டப் எல்லாமே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால பூஸ்டப் ஐடிஸும் வந்து நிறைய ப்ரீமியம் பிளான்ல போட்டுட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு சிஸ்டம்ல ஒரு மூவ்மெண்ட் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அதே போல எல்லா நாளும் நமக்கு இருக்கணும் அப்படின்னா நமக்கு நியூ என்ட்ரிஸ் மிக மிக முக்கியம். ஸோ இந்த நியூ என்ட்ரிஸை கொண்டு வந்துட்டோம். இப்போ நமக்கே வந்து இவ்வளோ நாள் ஆகுதே, நம்ம எப்படி நியூ என்ட்ரிஸை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்காகவும் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய சஜஷன் கொடுத்ததுக்காகவும் நம்மளோட எம்டி நமக்கு ஒரு ஃபைனல் அப்டேட் வந்து நம்ம ப்ரீமியம் பிளானில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பூஸ்டப் நமக்கு தேர்ட் லெவலில் வந்துட்டு ஒரு 2 பூஸ்டப் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதே போல் 4th லெவலில் வந்து 66 பூஸ்டப் இருக்குது. ஸோ 5th லெவலில் 32 பூஸ்டப் இருக்குது. ஓகேங்களா. இப்போ டோட்டலாக வந்துட்டு நமக்கு 100 பூஸ்டப்ஸ் அண்ட் அது போக 20 க்ளோனிங் ஐடிஸ் நமக்கு ஆல்ரெடி ப்ரீமியம் பிளானில் இன்பில்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து நிறைய நபர்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால 5th லெவலில் நம்மளோட பூஸ்டப்பை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 232 பூஸ்டப் ஐடிஸ் 5th லெவல் ரிசீவ் பண்ணுறவங்க நம்ம ஃபர்ஸ்ட் லெவலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு 232 லிங்க்ல வந்து அவங்க பே பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட். ஸோ இது மூலமாக என்ன இதுக்காக நான் ஒரு ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். மேடம் என்னோட ஸ்க்ரீன் வியூ ஆகுதுங்களா உங்களுக்கு? ஆகுது மேடம். தேங்க்யூ மேடம். சரியானால இதுதான் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதி கிளப்ல நமக்கு 300, அதாவது ஒன்லி ப்ரீமியம் பிளான்ல மட்டும் மொத்தத்துக்கு 300 பூஸ்டப் ஐடிஸ் நமக்கு வருது. இது வரதுனால நமக்கு என்ன பெரிய பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து 3 நபர்கள் வந்துட்டு நமக்கு கனெக்ட் ஆகுது. கரெக்டுங்களா. எல்லா பிளான்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் 2 லிங்க் தான் வந்து நமக்கு டைரெக்டாக கனெக்ட் ஆகும். பட் ப்ரீமியம் பிளான்ல நமக்கு 3 லிங்க் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இப்போ 300 பூஸ்டப் இருக்கும்போது நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு 100 நபர்கள் அவங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் 5000 ருபீஸை அவங்க ரிட்டர்ன் எடுத்துட முடியும். ஒரு நபர் 5th லெவல் வரைக்கும் போனாலே. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 4th லெவல் வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 68 பூஸ்டப் கொடுக்க முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் லெவலில், செகண்ட் லெவலில், தேர்ட் லெவலில் ஒரு 2, அது போக வந்துட்டு 4th லெவலில் ஒரு 66, டோட்டலாக 68 பூஸ்டப் வந்து அவங்களால போட முடியும். பட் அதே நபர் 5th லெவல் டச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 5th லெவலில் அப்கிரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதனால பூஸ்டப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நிறைய மெம்பர் சஜஸ்ட் பண்ணது 100 வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். பட் இதை இன்னும் ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட எம்டி 232 அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மிகப்பெரிய விஷயம். ஓகேங்களா. ஸோ இதனால நிறைய இன்னும் நமக்கு கூடுதலாக ப்ரீமியம் பிளான்ல மெம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியாவது உங்களோட ஃபேமிலி ஐடி இது வரைக்கும் நீங்கள் போடாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த சீனியாரிட்டியை ஃபேஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களோட டவுன்லைன்ஸ்ல யாரும் ப்ரீமியம் ஆக்டிவேட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 1 by 1 ஃபர்ஸ்ட் ஐடிக்கு இந்த 300 ஐடிஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு அடுத்த ஐடிஸ் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ நிறைய மெம்பர்ஸ் வந்து 25,000 வந்து ரிசீவ் பண்ணிட்டு 1 lakh அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க நெக்ஸ்ட் லெவல் போகும்போது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் 300 ஐடி ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இதோட ஸ்பீட் இன்னும் அதிகரிக்க தான் போகுது. ஸோ இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஸோ அதனால ப்ரீமியம் பிளான் இனி இது வரைக்கும் இருந்ததே வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சியை தான் நமக்கு கொடுத்துச்சு. பட் இந்த 300 ஐடிஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது ரொம்ப பெரிய லெவலில் நமக்கு ஸ்பீடாக இருக்கும் நம்மளோட சிஸ்டம். ஓகேங்களா. வெறும் 5 லெவலில் 300 பூஸ்டப் ஐடி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆக்டிவேஷன் நடக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னன்னா, உங்களோட ஐடிஸ், மெயின் ஐடிஸ் எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதே போல் முக்கியம் உங்களோட க்ளோனிங் ஐடிஸையும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது க்ளோனிங் ஐடி ஒவ்வொன்றுக்குமே 300 பூஸ்டப்ஸும் இருக்கும். ஓகேங்களா. ஒவ்வொருத்தரோட க்ளோனிங் ஐடி ஒரு ஐடிக்கே 300னா 20 க்ளோனிங் ஐடி இருக்குது. ஓகேங்களா. அப்போ 20 × 300 யோசிச்சு பாருங்க, 6000. ஸோ இது மூலமாக 2000 பேர் ஒரு நபர் இணைஞ்சாங்க அப்படின்னா 2100 பேர் அவங்களோட ஃபர்ஸ்ட் லெவலை தாண்டி செகண்ட் லெவலுக்கு போக முடியும். ஸோ அப்படிங்கும்போது எவ்வளோ க்ரௌடு வந்தாலும் நம்மளால ஈஸியாக அதை டேக்கிள் பண்ணி எல்லாருக்கும் குயிக்காக பேமெண்ட் வர அளவுக்கு நம்மளோட கேப்பபிலிட்டி இப்போ நமக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இனி நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே நம்மளோட இந்த சிஸ்டத்தில் க்ரௌடை இன்க்ரீஸ் பண்ணுறது. அதே போல் ட்ரைனிங் டீம் அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு ஹால் மீட்டிங்கும் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஹால் மீட்டிங்கில் போயிட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் சாப்டர் மெம்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். எதுக்கானா
இந்த டூப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் அது அந்த டூப்ளிகேஷனை சிஸ்டமேட்டிக்கா நம்ம வந்து ஒரு டீமா சேர்ந்து எல்லாரோட சப்போர்ட்டோட அந்த டூப்ளிகேஷன் பண்றது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு தான் சாப்டர் மெம்பர். ஸோ என்னால மட்டும் தனியா எங்க முடியாது, எனக்கு ஒரு டீமோட சேர்ந்து இருந்தா என்னால வேலை செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாப்டர் மெம்பரா நீங்க வந்து உங்களை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இந்த டீமோட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய டைரக்ட்ஸ் நீங்க எடுத்தாலும் தைரியமா நீங்க வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் இன்கம்ங்கிறது ப்ரீமியம் பிளான்ல உங்களால ஆக்டிவேஷன் பண்ண முடியும். ஸோ அதனால எவ்வளோ குயிக்கா உங்களோட ப்ரீமியம் பிளான் உங்க ஸ்பான்சர் உங்களோட டவுன்லைன்ல வரக்கூடிய மெம்பர்ஸா இருந்தாலும் சரி, இல்லை உங்க ஃபேமிலி லைன்ல வரவங்களா இருந்தாலும் சரி, முதல்ல ஆக்டிவேஷன் பண்ணி ப்ரீமியம்குள்ள வந்துருங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் பார்த்துக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம இப்போ எல்லாருக்குமே எஜுகேட் பண்ணது. இதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுவது அதுதான். ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் பிளான் ஆக்டிவேட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க 4 பிளான் போட்டிருக்கீங்க, அதுல உங்களோட சீனியாரிட்டி கிடைக்கல, நான் எங்கேயோ இருக்கேன், எனக்கு எப்பயோ வரும் அப்படின்னு நினைச்சவங்க கூட இப்போ வந்துட்டு ஒரு 3rd லெவல் 4th லெவல் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் சொல்றேன், குயிக்கா உங்களோட ப்ரீமியம் பிளான்ல ஆக்டிவேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா பிளானையும் நீங்க ஆக்டிவேஷன் பண்ணிடுங்க. பூஸ்டப் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதே போல ஏதாவது பெண்டிங் அப்டேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த நேரத்தில் நிறைய பேர் வந்து 5000 ரிசீவ் பண்ணிடுறீங்க, பட் வந்து 10,000 அனுப்பிருக்காங்க, லிங்க் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வருது. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட அப்ளைனுக்கு நீங்க இந்த 500 rupees அதை வந்து நீங்க அனுப்ப மறந்துருப்பீங்க. ஸோ அதனால அதை நீங்க அனுப்பிட்டு அவர்கிட்ட இமீடியட்டா அக்செப்ட் வாங்குங்க. நிச்சயமா உங்களுக்கு நெக்ஸ்ட் லிங்க் வந்துடும். ஸோ நிறைய பேர் இந்த 50,000 கையில வச்சுட்டு என்னோட அப்ளைன் ஃபோன் எடுக்கல, நான் அனுப்புறதா வேணாமா தெரியல அப்படின்னா யோசிக்கிறீங்க. அவங்களுக்கு நீங்க அனுப்ப வேண்டிய பணத்தை அனுப்பிட்டு உங்களோட ரெசிப்ட் நீங்க கஸ்டமர் கேர் கொடுத்து அக்செப்ட் கூட வாங்கிட்டு வந்து பிரச்சனை கிடையாது. பட் நீங்க அனுப்புனீங்களா அப்படிங்கிறது மட்டும் தான் இங்க கொஸ்டினா இருக்கும். அதனால அந்த பிரச்சனை நீங்க சால்வ் அவுட் பண்றதுக்கு கண்டிப்பா நீங்க வந்துட்டு அந்த 500 rupees உங்களுக்கு ஸ்பான்சருக்கு அனுப்பணும்னா அதை அனுப்பிடுங்க. ஏன்னா நமக்கு பின்னாடி நிறைய அமௌண்ட் இருக்கு காத்துட்டு இருக்கு. 5,000 நம்ம ரெடி பண்ணி ஆக்டிவேஷன் பண்றோம், 500 நம்ம அப்ளைனுக்கு கொடுக்கறதுனால ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா அதனால இது பாருங்க, ரிசீவ் பண்ணிட்டு உங்களுக்கு 10,000 லிங்க் வரல அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய எவ்வளவு இடத்துல இந்த சீனியாரிட்டி இழக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால ப்ரீமியம் பிளான் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆக்டிவேஷன் பண்ணினால் மட்டும் போதும். இந்த வேகத்துல உங்களோட ரன்னிங், அதாவது அந்த ஸ்பீட்ல வந்துட்டு உங்களோட சீனியாரிட்டி அப்படிங்கிறது வேகமா மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா 20 க்ளோனிங் ஐடி இருக்கு, அதே போல 300 பூஸ்டப் ஐடிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை திரும்ப எல்லாருக்கும் எந்த அளவுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ரீச் பண்ணுங்க. சில பேர் மட்டும்தான் வந்து இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் அவங்களும் இதை ஆக்டிவேஷன் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும்.